நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2025ல தமிழ்ல வந்துட்டு ஒரு கிரைம் த்ரில்லர் ஜேர்னல்ல எடுக்கப்பட்ட ஈடாட்டம் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சிம்பிள் தான். அதாவது நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்பந்தமான ஒரு சில ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு இருக்கு. சரி, படத்தோட கதை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சிம்பிள் தான். அதாவது நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்பந்தமான ஒரு சில ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவர் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா போதுமான வருமானம் இல்லாத காரணத்தினால இவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்துட்டு ஒரு சில ப்ராப்ளம் அப்படின்றது இருக்கு. ஸோ இதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரைம்ல வந்துட்டு ஈடுபடுறாரு. இதுக்கப்புறம் அவரோட லைஃப்ல நடக்கிற சம்பவம்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் படமா தான் வந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஓகேயான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. சப்போர்ட்டிங் ரோல் நடிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆன் ஸ்க்ரீன்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு நல்லா இருந்தாலுமே ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் பார்க்குற எஃபெக்ட் தான் இந்த படத்தில் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிலே ஆவரேஜான படமாக தான் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல முடிவாக இருக்கும்.